ஓகே, இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஈச் ஹாலஜன் கம்பைன் வித் அதர் ஹாலஜன். ஓகேவா? ஈச் ஹாலஜன் கம்பைன் வித் அதர் ஹாலஜன் அப்படின்னா ஒரு ஹாலஜன் இன்னொரு ஹாலஜன் கூட கம்பைன் ஆகி உருவாகிற அந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். என்னென்ன இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றது எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் இந்த கிவன் டேபிள் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஏ கிவன் காம்பவுண்ட் ஏ இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் பி. இந்த ஏ அப்படின்ற ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஏபி ஏபி3 ஏபி5 ஏபி7 இப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இதில் ஏ அப்படின்ற காம்பவுண்ட் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் பியை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ உனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏபி ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலஜன் இன்னொரு ஹாலஜன் கூட பைண்ட் ஆகிருக்கும். அதாவது குளோரின் ஃப்ளூரின் ஃப்ளூரினை கம்பேர் பண்ணக்குள்ள குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் கம்மி. அதே மாதிரி புரோமின் ஃப்ளூரின் பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஸோ எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சைஸை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அது ஃப்ளூரினுக்கு சைஸ் கம்மி, அதை விட குளோரின் பெருசு. சைஸ் அதிகமாக எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ பெரிய சைஸாக இருக்க ஆட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். சின்ன சைஸாக இருக்க ஆட்டம் வந்து பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். தென் ஏபி3 அப்படின்னா குளோரின் வந்து சென்டரில் இருக்கும், ஃப்ளூரின் 3 பைண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி புரோமின் ட்ரைஃப்ளூரைடு, அயோடின் ட்ரைஃப்ளூரைடு, அயோடின் ட்ரைக்ளோரைடு, இது எல்லாமே ஏபி3 ஃபார்முலாவுக்கு எக்ஸாம்பிள். ஏபி5ல் அயோடின் பென்டாஃப்ளூரைடு தென் புரோமின் பென்டாஃப்ளூரைடு உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஏபி7ல் ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் IF7 அயோடின் ஹெப்டாஃப்ளூரைடு உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து எனி 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் கூட கேட்கலாம். 1 மார்க்கும் வரலாம். த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட். இதில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படின்றத பாருங்கள். சென்ட்ரல் ஆட்டம் வில் பி லார்ஜர் ஒன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த ஏ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் இல்லை, கேபிட்டல் ஏ. அந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய ஆட்டமாக தான் உனக்கு இருக்கணும். ஸோ ஏ அப்படின்றது தான் அவங்க சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து உனக்கு பெரிய ஆட்டமாக இருக்கணும். இட் கேன் பி ஃபார்ம்டு ஒன்லி பிட்வீன் 2 ஹாலஜன் ஆட்டம்ஸ். அதாவது என்ன சொல்கிறது, 2 ஹாலஜன் ஆட்டம் மட்டும்தான் ஜாயின் ஆகி வந்து இந்த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணியும். மோர் தென் 2 அப்படின்றது நாட் அக்செப்டட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா IF7 அப்படின்னா ஒரு அயோடின், 7 ஃப்ளூரின், அதாவது 2 டைப் ஆஃப் ஆட்டம் தான் இருக்குது. அந்த 7 ஃப்ளூரினில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 குளோரின் 2 ஃப்ளூரின் 2 புரோமின் அப்படின்லாம் எடுத்துக்கூடாது. அந்த 2 டைப் மட்டும்தான் இருக்கணும். மோர் தென் 2 டைப் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ளூரின் கான்டாக்ட் ஆஸ் ஏ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதே மாதிரி அடுத்தது ஃப்ளூரின் வந்து எந்த காலத்துலையும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக வந்து இருக்கவே முடியாது. ஏன்னா இருக்கிற எல்லா ஹாலஜனை விட ஃப்ளூரின் தான் வந்து ஸ்மாலர் சைஸ். அது மட்டும் இல்லாமல் அது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் அதிகமாக இருக்குது. ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக அது இருக்கவே இருக்காது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூ டு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனாலையும் சென்ட்ரல் ஆட்டம் டு அட்டைன் ஹை கோஆர்டினேஷன் நம்பர். இது என்ன பண்ணுது, சென்ட்ரல் ஆட்டமை வந்து ஹை கோஆர்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளூரின் வந்து ஹெல்ப் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா then they can undergo auto ionization. ஆனால் இது என்ன ஆகும், auto ionization தானாகவே இது அயனைஸ் ஆகும். அதாவது I+ ஆகும், ICl2- இந்த மாதிரி ஃபார்முலாவில் உனக்கு அயனைஸ் ஆகும். ICl3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அது என்ன சொல்கிறது 2-4 வந்து உனக்கு அயனைஸ் ஆகிருக்கு. தென் இட் ஆக்ட் ஆஸ் எ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷன் வித் அல்கலி கூட இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது அல்கலி கூட நம்ம ஹீட் பண்ணக்குள்ள லார்ஜர் ஹாலஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சி ஹாலஜனாகவும் ஸ்மாலர் வந்து ஹாலைடாகவும் ஃபார்ம் ஆகும். அதாவது இப்போ புரோமின் பென்டாஃப்ளூரைடில் பெரிய ஹாலஜன் வந்து புரோமின், அது வந்து ஆக்சி ஹாலஜனாக உனக்கு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஃப்ளூரைட் அயோனா F வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அயோடின் குளோரின் எடுத்துக்குள்ள அயோடின் வந்து பெருசு. ஸோ ஆக்சி ஹைப்போ அயோடைட் அயானா உனக்கு இருக்குது. குளோரின் வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலஜன் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸில் ஆஸ் பர் VSVEPR தியரி, வேலன்ஸ் ஷெல் பாண்ட் தியரி படி உனக்கு இதனோட ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் நான் உனக்கு தனியாக காமிக்கிறேன். இருந்தாலும் இந்த பாக்ஸை பார்த்துடலாம். AX அப்படின்றது, அதாவது ஒரு 2 ஹாலஜன் மட்டும் இருந்தது அப்படின்னா அது லீனியர் ஷேப்பில் இருக்கும். என்ன ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா sp3 ஹைப்ரிடைசேஷனில் அது இருக்கும்.
பாண்ட் பேர் லோன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் பேர் ஒன்றே ஒன்று, லோன் பேர் 3 இருக்குது. அதே மாதிரி AX3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது T ஷேப்டில் இருக்குது, ட்ரைகோனல் பைப்ரமிடல் ஷேப்பில் இருக்கும். இந்த ஷேப் எல்லாமே நான் உனக்கு தனியாக பேப்பரில் காட்டுறேன். தென் நெக்ஸ்ட் அது என்ன கான்ஃபிகரேஷன் ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது, நான் sp3 டீஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. பாண்ட் பேர் வந்து 3 இருக்குது, லோன் பேர் 2 இருக்குது. தென் AX5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கொயர் பிரமிடலில் sp3d2 அப்படின்ற ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது, 5 பாண்ட் பேர் 1 லோன் பேர் இருக்குது. தென் AX7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பென்டகோனல் பைப்ரமிடல் sp3d3 கான்ஃபிகரேஷனில் உனக்கு இருக்கும், பாண்ட் பேர் 7 இருக்குது, லோன் பேர் 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உனக்கு நான் வந்து அது என்னென்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்றது உனக்கு புக்கில் கொடுக்கல, நான் உனக்கு தனியாக ஷேப் காமிக்கிறேன். இதை நீங்கள் அந்த டேபிளுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஷேப்பை வரைஞ்சி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்ம சொன்னோம் இல்லைம்மா AX அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன், லீனியர் அப்படின்னா AX அப்படின்னு உனக்கு 2 சைடும் பைண்ட் ஆகிருக்கும். AX3 வந்து sp3d ஹைப்ரிடைசேஷன், ட்ரைகோனல் பைப்ரமிடலோட ஷேப் இது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்ட் பேர் இங்கே வந்து 3 இருக்குது, அதாவது 3 இது பைண்ட் ஆகிருக்கும், லோன் பேர் வந்து 2 தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் AX5 வந்து பார்த்தீங்கன்னா sp3d2 ஆக்டாஹெட்ரல் ஷேப்பில் இது இருக்குது. ஸோ ஆக்டாஹெட்ரல் இல்லை ஸ்கொயர் பிரமிடல். ஓகே, AX5 அப்படின்றது sp3d2. இந்த இடத்துல வந்து பிளாங்காக இருக்க இடத்துல நீங்கள் ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்றது ஃபில் பண்ணிக்கோங்க. பாண்ட் பேர் 5 இருக்கும், லோன் பேர் 1 தான் இருக்கும். பாண்ட் பேர் 5, லோன் பேர் 1 இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் AX7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்டகோனல் பைப்ரமிடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து 5 இருக்கும், இங்கே மேலே ஒன்று கீழே பின்பக்கமாக ஒன்று வந்து இருக்கிறது உனக்கு முன்னாடியே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷேப்பில் பென்டகோனல் பைப்ரமிடல் அப்படின்ற ஷேப்பு உனக்கு இதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். நம்ம சொல்கிறோம் லீனியர், ட்ரைகோனல் பைப்ரமிடல், ஸ்கொயர் பிரமிடல், தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பென்டகோனல் பைப்ரமிடல் ஃபார்முலாவில் அந்த ஷேப்பில் உனக்கு இருக்கும். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹாலஜன். ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜன்ஸ்லேயே ஃப்ளூரின் ரெடிலி ரியாக்டிவ் வித் ஆக்சிஜன் அண்ட் ஃபார்ம் டைஃப்ளூரின் ஆக்சைடு, அந்த F2O. தென் அடுத்தது டைஃப்ளூரைன் டை-ஆக்சைடு அப்படின்ற 2 ஆக்சைட்ஸை வந்து இது ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. ஓகேவா? ஃப்ளூரின் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஈஸியாக வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிட்டு டைஃப்ளூரின் ஆக்சைடு அண்டு டைஃப்ளூரைன் டை ஆக்சைடு உனக்கு ஃபார்ம் பண்ணுது. ஸோ மற்ற ஹாலஜன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் கூட வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகிறது இல்லை, does not react with oxygen readily, but under some indirect method, அதாவது டைரக்டாக ரியாக்ட் ஆகாமல் இன்டைரக்ட் மெத்தடில் இந்த ஃபாலோயிங் ஆக்சைட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதனோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஹாலஜன், ஃப்ளூரினுக்கு மட்டும்தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1, மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணுன்னா X2O அப்படின்ற ஃபார்முலாவில் உனக்கு ஃபார்ம் ஆகிற இந்த ஆக்சைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஃப்ளூரின் வந்து இந்த ஆக்சைட்ஸ் எதையுமே ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ், அதாவது OF2, O2F2, O4F2 இந்த ஆக்சைட்ஸ் தான் உனக்கு ஃபார்ம் பண்ணுது. இது எல்லாத்துலேயுமே ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1 தான். ஓகேவா? இதே வந்து பார்த்தீங்கன்னா X2O Cl2O ஃபார்ம் பண்ணுது. தென் இதில் X2O ஃபார்முலாவில் ஃபார்ம் ஆகிறது, இன்னொன்று Br2O ஃபார்ம் பண்ணுது. இதிலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. தென் XO2க்கு +4 இருக்குது. குளோரினும் ப்ரோமினும் XO2 ஃபார்முலாவில் ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. XO3யோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +5. அயோடின் மட்டும்தான் வந்து இந்த ஆக்சைட் ஃபார்ம் பண்ணுது, பென்டா ஆக்சைட்ஸு. அதே மாதிரி X2O4 வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. குளோரின் வந்து இந்த ஃபார்முலாவில் ஃபார்ம் பண்ணுது, மற்ற எந்த ஹாலஜன்ஸும் ஃபார்ம் பண்ணுறதில்ல. 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது X2O7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +7, குளோரின் மட்டும் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? தென் அதர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் Cl2O4 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜன் எவ்வளோ பைண்ட் ஆயிருக்கு அப்படின்றது கூட சொல்லலாம். தென் I4O9, I2O4 இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸில் உனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலஜன். ஸோ இந்த ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலஜனில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, அதாவது ஹைப்போக்ளோரஸ், தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா
chlorous acid, chloric acid, perchloric acid, bromine and iodine form the similar acids. அதாவது 4 விதமான acids வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது. உனக்கு பாக்ஸில் பார்த்தாவே தெரியும். ஹைப்போஹாலஸ் HOX ஃபார்முலாலேருந்து ஹைப்போஹாலஸ், HXO2 ஃபார்முலாலேருந்து ஹாலஸ், HXO3னா ஹாலிக், தென் HXO4 அப்படின்னா பெர் ஹாலிக் அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம காமன் நேம் கொடுப்போம். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஹைப்போஹாலஸ்க்கு +1, தென் நெக்ஸ்ட் ஒன் +3, ஹாலிக்கு +5, பர்ஹாலிக்கு 7 வந்து உனக்கு இருக்குது. ஃப்ளூரின் வந்து ஒன் டைப் தான், ஹைப்போஹாலஸ் ஆசிட் தான் உனக்கு ஃபார்ம் பண்ணுது. தென் அதாவது ஹைப்போஃப்ளூரஸ் ஆசிட் அப்படின்னு பேர். இதுக்கு என்னது? ஹைப்போஃப்ளூரஸ் ஆசிட். தென் HOClனா ஹைப்போ குளோரஸ் ஆசிட், தென் ஹைப்போ ப்ரோமஸ் ஆசிட், ஹைப்போ அயோடஸ் ஆசிட் அப்படின்ற இந்த ஃபார்முலாவில் ஃபார்ம் பண்ணுது. தென் ஹாலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் மட்டும்தான். என்னது? குளோரஸ் ஆசிட் உனக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து குளோரிக் ஹாலிக் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஃப்ளூரின் அது ஃபார்ம் பண்ணுறது இல்லை. என்னது? குளோரிக் ஆசிட், புரோமிக் ஆசிட், அயோடிக் ஆசிட் அப்படின்ற 3 இது ஃபார்ம் ஆகுது உனக்கு. பெர்ஹாலிக் ஆசிட் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஃப்ளூரின் எது ஃபார்ம் பண்ணல. என்னது? பர்க்ளோரிக் ஆசிட், பர்ப்ரோமிக் ஆசிட், ஓகே, பர்ப்ரோமிக் ஆசிட், பர் அயோடிக் ஆசிட் அப்படின்ற 3 ஆசிட்ஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது. இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +7. ஓகேவாம்மா? இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் பார்த்தாச்சு, ஹாலஜன்ஸ் பார்த்தாச்சு, அது என்னென்ன ஆசிட் ஃபார்ம் பண்ணுது, என்னென்ன ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, ஆக்சோ ஆசிட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதில் நம்ம ஒரே ஒரு டாபிக் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த சீக்வன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா HOX வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸாக இருக்குது. அதாவது ஹைப்போஹாலஸ் வந்து ஸ்ட்ராங் ஆசிட், ஹாலஸ் அதுக்கு அடுத்தது, தென் நெக்ஸ்ட் ஒன் அதாவது ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கக்குள்ள எதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள ஹாலஸ், தென் அடுத்தது ஹாலிக், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஹாலிக். இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லாம் வந்து ஐடென்டிஃபை த ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி இதுலலாம் இந்த சீக்வன்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த சீக்வன்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டேபிளில் இருக்கிற இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் எல்லாமே பார்த்துக்கோங்க.